गोविन्दनाम संकीर्तनम्। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। रंगे समां पाहि रंगे समां पाहि रंग प्रभो, मां पाहि रंगे समां पाहि रंग प्रभो, रंगे समां पाहि रंगे समां पाहि रंग प्रभो, मां पाहि रंगे समां पाहि रंग प्रभो, रंगे समां पाहि रंग प्रभो, मां पाहि रंगे समां पाहि रंग प्रभो, रंगे समां पाहि रंग प्रभो, रंगे समां पाहि रंग प्रभो। लक्ष्मीनाथ समारंभां नाथयागुणमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने, अस्मद्गुरोर्भगवतोऽस्य ददैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। भूतं सरश्च महदात्मज भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाकानि, भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रियपतिं जगन्नाथं सर्वदेव नियामकं, नारायणं वासुदेवं शरण्यं शरणं भजे। वासुदेवस्य महिषीं नित्यां नित्यानपायिनीं, कल्याणीं लोकजननीं कमलाम् आश्रये श्रियम्। आनन्तं गरुडं चैव वधान्यान् विष्णुपार्षदान्, नित्यकैङ्कर्यनिरतान् नमामि नतवत्सलान्। अव्याजकरुणासिन्धून् आश्रितत्राणतत्परान्, अनन्यनिष्ठान् श्रीजानेः भक्तान् अस्मद्गुरून् भजे। अव्याजप्रेमसम्पूर्णमन्यदोषपराङ्मुखम्, वासुदेवप्रियं शुद्धं वन्दे वैष्णवमण्डलम्। இருப்பிடம் வைகுந்தம் வெங்கடம் ஆடிருஞ்சோலை, என்றும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர்கள் நல்லோர் அவை தன்னோடும் வந்து இருப்பிடம் மாயன் இராமானுஜன் மனத்து, இன்று அவன் வந்து இருப்பிடம் எந்தன் இதயத்துள்ளே தனக்கின்புறவே. நான் அவனை காரார் திருமேனி காணும் அளவும் போதோய், சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே, பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே, பேராளி தங்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராபம் சூழ்ந்த அரங்கம் கணமங்கை, காதார் மணி நிற கண்ணனோ விண்ணகரம் சீரார் கண்ணனோ சேரை திருவழுந்து, காரார் குடந்தை கரிகை கடல் மந்தை, ஏறார் பொழிசூழ் இடருந்தை நீர்மலை, சீராரும் மாலிரும் சோலை திருமோகு, ஆரூர் புகழும் பகரி வடமதுரை, ஊராயெல்லாம் ஒழியாமே நாம் அவனே. ஓரானை கொண்டு சுத்தி ஓரானை கோள் விடுத்த சீரானை, செங்கன் நெறியானை தேந்துழாய் தாரானை, தாமரை போல் கண்ணானை, என் அருஞ்சீர் பேராயுதமும் திகற்றி பெரும் செருவே ஊராரிகளிலும் ஊராதொழியே நான்
பாராக்கும் தென்னை மடல் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். பகவான் உகந்து வாசம் பண்ணக்கூடிய திவ்ய தேசங்கள்ல பத்ரிகாசிரமத்தினுடைய பெருமையை சொன்னோம். வியாசர் 18 புராணங்களையும் ஆரம்பிக்கும் போது பத்ரி நாராயணனை ஸ்மரித்து கொண்டுதான் ஆரம்பிக்கிறார். 18 புராணங்களுக்கும் முதல் ஸ்லோகம் இது. நாராயணம் நமஸ்கிருத்தியே நரஞ்செய்வ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜெயமுதீரையே. பகவான் வாசுதேவனே நாராயண ரிஷியாகவும் நர ரிஷியாகவும் 2 ரூபத்தில் அவதரித்து பாகவத தர்மங்களை தன்முகமாவே நரனுக்கு உபதேசிக்கிறார். மார்க்கண்டேயர், வியாசர், நாரதர், உத்தவன், குபேரன், சிவபெருமான் யாவரும் இன்றும் பத்ரி நாராயணனை ஆசிரித்துக் கொண்டு பத்ரி கஷேத்திரத்தில் இருக்கிறார்கள். சுவர்ண சீததா நப்தியா உஷ்ணதோய வகாநப்தியா சீததோய வகாசுபா சுவர்ண சீததாயத்திர விசாலாம் பதவி மனு. அங்கு ஒரு நகரம் இருந்ததாகவும் அதுக்கு விசாலா என்கின்ற நகரம் என்றும் புராணங்கள் சொல்கிறது. தற்போது நகரம் அழிந்து போய் மறுபடியும் உருவாகி கொண்டிருக்கு. பத்ரிகாசிரமம் எங்கும் பனிதோய்ந்த மலையாக இருக்கு. வீட்சையா அலகநந்தாயாக என்று சொல்லுகின்றபடி அங்க உள்ள அலகநந்தாவில தீர்த்தமாட முடியாது. வீட்சையா அந்த அலகநந்தாவை தரிசனம்தான் பண்ணலாம். அலகநந்தா கங்கை அல்ல. ஆனால் பகவான் தீர்த்தமாட முடியாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே அங்க உஷ்ண தோயம் உண்டாகக்கூடிய ஒரு தீர்த்தத்தை சுயமே ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த தீர்த்தமாடுவதற்கு போதுமான உஷ்ணத்தோடு கூட இன்றும் ஓடி வந்திருக்கு. வியாசர் மகாபாரதத்திலேயே அந்த தீர்த்தத்தை சொல்றார், உஷ்ணதோய வகாநப்தியா என்று. ஒரே இடத்துல ஒரு கரையில ஒரு சைடு உஷ்ணதோயமும் ஒரு சைடு தொட்டால் தாங்காத குளிருடையதாகிய அலகநந்தாவும் இருக்கு. ஓடி வருகின்ற அந்த உஷ்ண தீர்த்தம் நாரத குண்டம் என்கின்ற ஒரு தீர்த்தத்துல வந்து தேங்கிறது. அதுல எல்லாரும் தீர்த்தமாடுறார்கள். மிகவும் ஆச்சரியமான காட்சி. ஹரித்வாரம் என்கின்ற இடம் தாண்டிவிட்டாலேயே தேவபூமி இதுதான் சொல்கிற வழக்கம். மனுஷ சஞ்சார யோக்கியமான இடம் இல்லை, மனுஷர்கள் சஞ்சரிக்க முடியாது. தற்போது சில வசதிகள் நம்முடைய பாக்கியத்தினால ஏற்பட்டுவிட்டதுனால பத்ரி யாத்திரை சுலபமாக போகிறதே தவிர அதுவும் 6 மாத காலம் சுலபமாக போகிறது. 6 மாத காலம் போக முடியாது பத்ரிகாசிரமத்திற்கு. இங்கு ஒரே பணி மூடிவிடும். தேவர்கள் தான் பகவானுக்கு திருவாராதனம் பண்றார்கள் என்று சொல்கிறார். பகவான் அங்க அர்ச்சாவதாரமாகவும் விபவாவதாரமாகவும் கூட இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. தகுந்த அதிகாரிகள் போனா பகவான் இன்றும் தரிசனம் கொடுக்கிறார். வியாசர், மார்க்கண்டேயர் முதலியவர்கள் எல்லாம் சிரஞ்சீவிகளா இருப்பதனால அவர்களும் இருந்து பகவானை ஆராதிச்சென்றிருக்கிறார்கள். சாட்சாத் விஷ்ணுபதியாகிய கங்கை பகவான் திரிவிக்ரமனுடைய திருவடியில் இருந்து ஆவிர்பவித்து பிரம்மலோகங்கள்ல ஓடி, பிறகு துருவமண்டலத்துல ஓடி, பிறகு சப்தரிஷி மண்டலத்துல ஓடி, சொர்க்கத்திலையும் ஓடி, ஹிமயமலையினுடைய உச்சியில விழுந்து பூமண்டலத்தை நோக்கி ஓடி வருகிறாள். வடதேசத்தில் உள்ள திவ்ய தேசங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்து பிரத்யேகமாக அதுல கண்டம் என்னும் கடிநகர் என்கின்ற ஒரு திவ்ய தேசத்தை பிரதானமாக சேவிக்கிறார். அது தற்போது தேவப்பிரயாகி என்று புராண ரீதியாக பெயர். கங்கையோட வேற ஒரு புண்ணிய நதி சேருகிற இடங்களுக்கெல்லாம் பிரயாகைன்னு பெயர். அதனால தேவப்பிரயாகி, நந்த பிரயாகை, விஷ்ணு பிரயாகை, உத்ர பிரயாகை, கர்ணப்பிரயாகை என்று எல்லாத்துக்கும் பிரயாகையுமே பெயர். பிரயாகம் அந்த இடத்துக்கு வேற ஒரு புண்ணிய நதி கங்கையில வந்து சேரும். அந்த இடத்துக்கெல்லாம் பிரயாகம்னு பெயர். அதுல தேவப்பிரயாகை அப்படின்னு இப்ப சொல்லப்படுகிறது தான் கண்டம் என்னும் கடிநகர் என்று தெரிகிறது. நம்முடைய தமிழ் அவ்வளவு தூரத்துக்கு சென்றிருக்கு. இப்ப தமிழை எந்த அளவுக்கு பரத்திருக்கிறார்கள் சொல்ல முடியாது. ஆழ்வார்கள் அந்த அளவுக்கு திக்விஜயம் பண்ணி ஹிமயமலையில போய் அந்த ஹிமயமலையில சென்று அங்கு ஒரு எம்பெருமான தமிழ்ல பாடி அங்கிருக்கிறவர்கள் இதை அனுசந்தானம் பண்ணும்படியாக பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஸ்ரத்த. நாம் இந்த திவ்ய தேசத்துக்கு போயிருந்த போது மலை மேல, குத்தலான மலை மேல ஏறி போய் பெருமாள் சேவிக்கணும். அங்கு ஒரு பண்டா, அவருக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி லிபியிலேயே இந்த பாசுரத்தை அவர் எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த பாசுரத்தை அவர் அப்படியே ஒப்பிச்சு எம்பெருமானுக்கு ஆரத்தி பண்ணி நமக்கு சேவை பண்ணி வச்சார். அப்ப நமக்கு ஒரு பெருமை. 3 காரணத்தினால தமிழ் இவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். நம் ராமானுஜன் அப்படி எல்லாம் போய் சஞ்சாரம் பண்ணி ஆங்காங்கு
திவ்ய தேசங்களை கண்டுபிடிச்சு இந்த மங்களாசானத்தை ஏற்படுத்திடாத போனா இன்னைக்கு காதல விழாது இல்லையா அப்படின்னு ஸ்ரீ ராமானுஜருக்கு ஒரு நன்றி. இப்படி ஒரு தீப தேசத்துக்கு பெரியாழ்வார் எப்படி வந்திருப்பார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமா இருந்தது. திருமங்கையாழ்வார் வந்தது பிரசித்தம். அவர் நல்ல தெங்கன்னு இருக்கிறவர், அவர் இடத்துல நல்ல குதிரை இருந்தது, வாகன வசதிகள் இருந்தது, பெரிய படை வீரன் அவர், மகாவீரன் அவர் யாத்திரை வந்திருந்தா இதுல ஒரு ஆச்சரியம் இல்லை. பரமவைதிகராக பட்டர் பிரான் என்று அனுஷ்டானம் தவறாதவராகக்கூடிய விஷ்ணு சித்தர் ஸ்ரீவில்லிபுத்திரலே இருந்து வடதேசங்கள்ல இன்னும் பல கஷேத்திரங்கள் போனார் என்று தெரியல. இந்த கஷேத்திரம் ஒன்றிதான் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். இந்த கஷேத்திரம் எப்படி அவர் போனார் என்று ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அந்த பண்டா சொன்ன கதை, இந்த பூஜை பண்ற ஒரு பண்டா இருக்கிறாரே அவர் வதந்தியா கர்ண பரம்பரையா வந்த கதை இது குரு பரம்பரையில காணும். அந்த தேசத்தை ஆண்டு ஒரு அரசன் இருந்தான். மழையே இல்லாதபடி கங்கையில கூட நீர் வறண்டு போயிட்டான். அவ மிகவும் வருந்தி புராண சிரவணம் பண்ற வழக்கமாவன் ஸ்ரீமத் ராமாயண பிரவசனம் கேட்டு கொண்டிருக்கும் பொழுது கிருஷ்ணசிங்கர் வந்தார், மழை பொழிஞ்சது அப்படிங்கிற கட்டத்தை படிச்சதும் அரசன் சொன்னான், அப்படிப்பட்ட ஒரு ரிஷிசிங்கர் இந்த காலத்துல இருந்தா நம்ம நாட்டுல மழை பொழியுமே அப்படின்னு தாபப்பட்டானா. அங்க யாத்திரையாக போயிருந்த ஸ்ரீ விஷ்ணு சித்தருடைய திருவடியை ஆசிரியித்திருந்த ஒரு வைஷ்ணவன் பட்டுனி எழுந்து கொண்டு என்னுடைய ஆச்சாரியன்